ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு நம்ம செல்வி வந்து பாக்கியாட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ எப்படிக்கா இப்படி இருக்க, இந்த காலத்தில் பிள்ளைங்க கூட செல்ஃபிஸாக இருக்கக்கா, நீ ஏன்க்கா யாருக்குமே துரோகம்னு நினைக்க மாட்டேங்கிறேன்னு பேசிகிட்டு இருக்க. அந்த டைம் பார்த்து யார் என்ட்ரி ஆகுறாங்கன்னு பார்க்குறீங்களா? அதான் நம்ம ராதிகாவை காமிக்கிறாங்க. ராதிகா ஒரு பக்கம் வெளியில் மலர்ந்தியில் நினைச்சிக்கிட்டு போக, அக்கா இதே ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் அக்கா கோபி சாருக்கும் ராதிகாவுக்கும் வந்துட்டு தொடர்பு இருக்குது, அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு உனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படிக்கா நீ இப்படி அமைதியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. அந்த நாளை நான் எப்படி கடந்து வந்தேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கில் ஓட்டி காமிச்சிட்டாங்க. சும்மா வேற லெவல் தரமான சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். என்னன்னு பார்க்குறீங்களா? கர்மா இஸ் வருமா, பூமரை தருமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. கடைசியில் இந்த வந்துட்டு இதெல்லாம் அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும், இன்றை கொள்ளும்னு வேற டைலாக் அடிக்கிறாங்க. வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உண்மைதாங்க, நம்ம செய்கிற வினை தன்வினை தன்னை சூடுன்னு சும்மாவா சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி அவங்க லைஃப்பில் நீங்கள் பறிச்சிங்க, இப்போ அவங்கள்ட்ட இருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப் கலண்டு வருது. அது மட்டும் இல்லைங்க, நடந்ததே நினச்சிக்கிட்டு பாட்டி சொன்னதே நினச்சிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கே செல்லும் இந்த பாதை அப்படின்ற பாட்டை போட்டுவிட்டு நடந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனவங்க அங்கே ஒரு பக்கம் மையும் பாட்டியும் காணும்னு சொல்லி தேட, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ட்ரி ஆனோடனே என்னம்மா இப்படி மலையில் நினைச்சிட்டு வந்திருக்கேன், என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, உங்கப்பா ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு, சின்னதாக ஒன்றும் இல்லை, வேறு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மையோவை போய் தூங்க சொல்லிட்டாங்களாம். குழந்தையா பயந்துடுமா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறமா இவங்க போய் தூங்க போக, அதுக்கப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணி எல்லாத்தையும் சொல்கிறாங்க, நடந்த உண்மை எல்லாத்தையும். கையெழுத்து இவங்க போட்டிருக்காங்க, அவங்க போட்டிருக்காங்க, என்ன கோபிக்கிட்ட இருக்க விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ல, என்னடி யார் கையெழுத்து போட்டா என்ன, நீ தாண்டி அவன் ஒரிஜினல் பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இருந்த மனுஷன் எப்படி திடீர்னு படுத்தின, நீயும் உன் பொண்ணு படுத்தின பாடு தான். அதுக்கப்புறம் மறுநாள் எழுந்துச்சு வராங்க. இவங்க வந்ததுக்கப்புறமா மறுபடியும் பாட்டி ஆரம்பிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.